ஒரு சிறிய கிராமத்தில் ராமன் என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மனைவியும் 2 பிள்ளைகளும் இருந்தனர். தினமும் உழைத்தாலும் போதுமான வருமானம் இல்லாததால் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது. இருப்பினும் நேர்மையும் உழைப்பும் கொண்ட மனிதன். உழைப்பு ஒரு நாள் பலன் தரும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் இரவு ராமன் வீட்டின் முன் ஒரு வயதானவர் வந்து தங்க அனுமதி கேட்டார். ராமன் தயங்காமல் அவரை உள்ளே அழைத்து தன்னிடம் இருந்த சிறிய உணவையும் பகிர்ந்து கொண்டான். மறுநாள் காலை அந்த வயதானவர் புறப்படும் முன் ராமனை அழைத்து, நீ நல்ல மனம் கொண்டவன், உன் நேர்மைக்கு பரிசாக நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். கிராமத்தின் பழைய ஆலமரத்தின் கீழ் ஒரு பானையில் 1000 பொற்காசுகள் புதைந்திருக்கின்றன. அதை எடுத்துக்கொள், அதை எவ்வாறு பயன்படுத்துகிறாய் என்பதே உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று கூறி மறைந்தார். ராமன் அதிசயமடைந்தான். உடனே ஆலமரத்தின் கீழ் தோண்டி பார்த்தான். உண்மையிலேயே ஒரு பானையில் 1000 பொற்காசுகள் இருந்தன. அவன் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டான். இனி என் வறுமை முடிந்தது என்று எண்ணினான். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ராமனின் மனம் மாற ஆரம்பித்தது. அதிக பணம் இருப்பதால் தேவையற்ற ஆடம்பரங்கள், வீண் செலவுகள் செய்தான். நண்பர்களுக்கு கடன் கொடுத்து திரும்ப பெற முடியாமல் போனான். சூதாட்டத்தில் ஈடுபட்டதால் பணம் குறையத் தொடங்கியது. மனைவி எச்சரித்தாலும் என்னிடம் இன்னும் நிறைய பொற்காசுகள் இருக்கின்றன என்று அலட்சியமாக இருந்தான். சில மாதங்களில் அந்த 1000 பொற்காசுகள் கிட்டத்தட்ட எல்லாம் செலவாகிவிட்டன. மீண்டும் வறுமை வந்தது. அப்போதுதான் ராமன் தன் தவறை உணர்ந்தான். பணம் வந்தால் வாழ்க்கை மாறும், ஆனால் புத்தி மாறவில்லை என்றால் துன்பமே என்று புரிந்து கொண்டான். அந்த நாள் முதல் ராமன் மீண்டும் உழைப்பை நம்ப ஆரம்பித்தான். மீதமிருந்த சிறிய தொகையை கொண்டு விவசாயத்தில் முதலீடு செய்தான். உழைப்பும் திட்டமிடலும் சேர்ந்து அவன் வாழ்க்கை மெதுவாக உயர்ந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு ராமன் கிராமத்தில் மதிக்கப்படும் ஒருவராக மாறினான். அவற்றை இழந்த பின் கிடைத்த புத்தியே என் வாழ்க்கையை மாற்றியது என்று சொல்லி வந்தான்.